Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ஃபோட்டோ ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம சென்ட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் போங்க, வாட்ஸ்அப் போய்ட்டு இந்த ஃபைல் பாருங்கள், இமேஜ் பிடிஎஃப்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும். 1 2 3 4 5 பாஸ்வேர்டு அடிக்கிறேன். பாஸ்வேர்டு அடித்து ஓப்பன் கேட்குறேன். அப்போ தான் இது ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ யாருக்குன்னா சீக்ரெட்டாக சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி அனுப்புறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் உங்களோட குரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் PDF to go அப்படின்னு டைப் பண்ணுங்கள். PDF to goன்னு அனுப்புங்க. அதில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி கீழே வந்தீங்கன்னா ப்ரொடக்ட் பிடிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சூஸ் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஸ்டோரேஜ் வந்து அலோவ் கொடுங்க. அதில் வந்து ஃபைல்ஸ் எடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை அனுப்பணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்கள்கிட்ட வந்து கீழே வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட்னாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 2 3ன்னு செட் பண்ணுறேன். திரும்பியும் 1 2 3ன்னு கொடுங்க. 2 டைம்ஸ் கேட்கும். கொடுத்துட்டு அதே போல் இது வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு இதில் கொடுக்கணும். அதே இது இந்த ஃபோட்டோ வந்து அவங்க பிரிண்ட் எடுக்கணும்னா இல்லைனா காப்பி பண்ணணும்னா இல்லைனா அதை ஃபோட்டோவில் எதனா மாடிஃபை பண்ணணும்னா அப்படி எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அதில் எடிட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பிரிண்டிங் காப்பிங் மாடிஃபையிங் இதெல்லாம் கொடுத்துட்டு இதுலேயும் நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கேயும் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கும் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதை பிரிண்ட் எடுக்கிறது இல்லைனா அதை காப்பி பண்ணுறது இல்லைனா மாடிஃபை பண்ணுறது அதுக்கும் நான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது ப்ராசஸிங் காட்டும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பாஸ்வேர்டோட கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கேலரிக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வந்து பாஸ்வேர்டு கேட்குது. இப்படி கொடுத்தா தான் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் வந்து இதை வந்து ஜிப் ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், இது ஜிப் ஃபைல். இதுக்கு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து நீங்கள் யாருக்கு வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் யாருக்குன்னா சென்ட் பண்ணணுன்னா உங்களோட கேலரியில் வந்துட்டு டாக்குமெண்ட் எடுங்க. டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து ப்ரோஸ் அதர் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அப்படி வந்தீங்கன்னா இதில் இமேஜ் பிடிஎஃப்னு கிடக்கும். இல்லைனா நம்ம ஜிப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணால் இமேஜ் ஜிஃப்னு கிடக்கும். இது நீங்கள் இப்படி கொடுத்துட்டு இதை சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அனுப்புகிறவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் பாஸ்வேர்டு கேட்கும். 1 2 3ன்னு கொடுத்தா தான் பாஸ்வேர்டு கேட்கும். 1 2 3 4 5ன்னு கொடுத்தா தான் இது ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணும்போது இல்லைனா யாருக்குன்னா ஷேர் பண்ணும்போது இது அவங்க மட்டும்தான் பார்க்கணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றபோது நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா இப்படி கிரியேட் பண்ணி அனுப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் பாஸ்வேர்டு சொல்லிட்டிங்கன்னா இந்த ஃபைலை அவங்க மட்டும் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். வேறு யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இப்படி நீங்கள் பிடிஎஃப் அனுப்பும்போது அது கூட சேர்த்து பாஸ்வேர்டும் அவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும். இதே போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய வீடியோ ட்ரிக்ஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். ஒரு இதில் 8 ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், இன்னொரு இதில் 6 ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.